பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ஜோதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய நித்யானந்தன், திமுக அரசு 2021 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாகவும் 2026 தேர்தல் வாக்குறுதிகளான 8000 ரூபாய் டோக்கன், மகளிர் உரிமை தொகை உயர்வு உள்ளிட்ட திட்டங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் பொள்ளாச்சியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 8000 ரூபாய் டோக்கன், மாதம் மகளிர் ஊக்கத்தொகை 1000 2000 அதிகரிக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் பெரிய வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த முறை பொள்ளாச்சியில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்லப்போவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராகிய நான். இங்கு வெற்றி காணப்போவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.